கள்ளக்குறிச்சி சாராய உயிரிழப்புகள் குறித்து உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி தீர்ப்பளித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இந்த தீர்ப்பினை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அடிப்படையாக இதில் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் எதிர்க்கட்சிகள் மக்களிடம் ஒரு பிரச்சனையை எடுத்து செல்வது என்பது ஒன்று. இரண்டாவது, அரசியல் கட்சிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி இன்று ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு மாநிலத்திலே இம்மாதிரியான சட்டம் ஒழுங்காகட்டும் அல்லது உயிரிழப்புகள், குறிப்பாக கள்ள சாராய சாவுகள் என்பது குறித்து மாநில அரசு எந்த அளவுக்கு அதில் கவனம் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் இந்த தீர்ப்பின் வாயிலாக இப்போது தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு குறிப்பாக கள்ளசாராய விவகாரத்தில் எப்படி தோல்வியடைந்திருக்கிறது என்பது இந்த தீர்ப்பின் வாயிலாக தெரிய வருகிறது. இதை மாநில அரசு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மாநில அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி. இதை தமிழகத்து மக்களிடம் ஒரு எதிர்க்கட்சி என்கின்ற வகையிலே அரசியல் கட்சியாக நாங்கள் இதை எடுத்துச் செல்வோம். நிறைய எம்எல்ஏக்கள் மேல இதுல புகார் இருக்கு. சிபிஐ மூலமா இது வெளிவரும் பாக்குறீங்களா? நிச்சயமா எதிர்பார்க்கிறோங்க. ஏனென்றால் இந்த கள்ளசாராய விபத்து நடைபெற்ற போதே, விபத்து இல்ல, இது கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்றால் இது மாநில அரசு ஒரு புறம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துவிட்டு இன்னொரு பக்கம் இம்மாதிரி ஆளுகின்ற அரசாங்கத்தின் ஆதரவில்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு உயிரிழப்புகள் நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆளும் கட்சியினுடைய ஆதரவின் காரணமாக பதுங்கி இருக்கக்கூடிய அல்லது காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த சிபிஐ விசாரணை வழியாக வெளியே வருவதற்கான வாய்ப்பு இந்த தீர்ப்பின் வழியாக கிடைத்திருப்பது எங்களுக்கு சந்தோஷம். காலதாமதமான ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டு போட்டாச்சுன்னு சொன்னா அதனோட பீரியட்ல தாங்க அது வரும். ஆனாலும் கூட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது விரைவாகவே இது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இல்லன்னு சொன்னா நார்மலா ஒரு ரிட்டு போட்டோம்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல ஆயிருது. இந்த விஷயத்துல பரவாயில்ல, கோர்ட் சீக்கிரமா அரசியல் தலையீடு இருக்கலாம்னு சொல்றீங்க. இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் இந்த வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்னங்கிறதுக்கு நான் ஜோசியை சொல்றதுக்கு நான் இல்ல. ஆனா சிபிஐ விசாரிக்கின்ற பொழுது உண்மை தெரிய வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சிபிசிஐடி சிறப்பா செயல்படுதுன்னு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். சிபிசிஐடி சிறப்பா செயல்பட்டிருந்தா அந்த ரிப்போர்ட்டை மாநில அரசோட ஆர்குமெண்ட்டை ஹைகோர்ட் இன்னைக்கு ஒத்துருக்கணுமே. ஏன் ஹைகோர்ட் ஒத்துக்கல? அப்ப மாநில அரசுக்கு இது எவ்வளவு பெரிய தோல்வி. மாநில அரசு இந்த விஷயத்துல மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் இந்த தீர்ப்பு சொல்லுகின்ற தகவல். தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சாங்க. சிபிஐக்கு முதல்ல அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்.